ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆனதுனால ஜவ்வரிசியை வச்சு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிக்கணும். நான் வந்து தண்ணி ஊற்றாமல் தான் காய்ச்சிருக்கேன். இதில் ஒரு 50 ml பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, காய்ச்சாமல். மித்த பாலை ஊற்றி காய்ச்சிடலாம். இப்போ இந்த பாலில் இந்த கப்பில் 1/2 கிண்ணம் வந்து ஜீனி சேர்க்க போகிறேன். பால் வந்து ரொம்ப பொங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஓரத்தில் அந்த கொதிக்கிற மாதிரி தெரியும்ல, ஓரத்தில் சூடு ஆன பிறகு நம்ம ஜீனியை போட்டுடலாம். இதுவும் வந்து ஜீனியை பவுடர் பண்ணி வச்சது தான். வாசத்துக்காக நம்ம 2 ஏலக்காவை போட்டு ஜீனியோட ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. பவுடர் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. இப்போ உள்ள இதை நல்லா கலந்து விட்ருங்க. இந்த பாலில் வந்து ஆடப்படியாமல் இருக்கணும், அதுதான் மெயின். நல்லா கலந்து விட்ருங்க. ஜீனி நல்லா கரையட்டும். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, காய்ச்சாத பால் ஒரு 50 ml எடுத்து வச்சுருக்கணும். அந்த பாலில் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் கட்சர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடணும். இந்த பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அங்கங்கே பவுடராக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரையும் பால் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அந்த பாலை நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். பால் வந்து ஆடப்படியக்கூடாது, நான் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி ஒரு கரண்டி போட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆடப்படியாது. நல்லா கலந்து விட்ருங்க. லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பால் வந்து நல்லா ஒரு 1/2 hour நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடணும். நம்ம காய்ச்சின பால் வந்து 1/2 hour நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஜவ்வரிசி சேர்க்க போகிறோம். நம்ம எந்த கிண்ணத்தில் ஜீனி எடுத்தோமோ அதிலேயே தான் ஜவ்வரிசி 1/4 கப் எடுத்திருக்கோம். அதை வேக போட்டுட்டு அது நல்லா வெந்த பிறகு அந்த சுடு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா அலசி வச்சுருங்க. அதான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். ஊற வைக்கணும்னு தேவையில்லை. ஜவ்வரிசியை நீங்கள் டைரெக்டாகவே அப்படியே வேக போட்டுடலாம். பழங்கள் சேர்த்துக்க போகிறோம். இதில் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸு, அதுக்கப்புறம் வாழைப்பழம், ஒரு பாதி வாழைப்பழம். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கிரேப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். ஆப்பிள், ஒரு பாதி ஆப்பிளை நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. அடுத்து மாதுளம்பழம். அடுத்து ஒரு 4-5 டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டு கூலிங்காகவும் குடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெளியில் வச்சும் அப்படியும் குடிக்கலாம். உங்களுக்கு இப்போ நம்மளோட ஜவ்வரிசி கூல்ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மர் டைமில் நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சதும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அப்படியும் குடிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி கூல் பண்ணி குடிக்கலாம். இல்லை நீங்கள் ஐஸ்கிரீம் மோல்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் ஊற்றி வச்சு நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.